சமூக ஊடகங்களை சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் எவ்வாறு எச்சரிக்கையாக கையாள வேண்டும் என்று பார்ப்போம். கடைசி வரை கவனமாக பார்த்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். சமூக ஊடகங்கள் சிறுவர்களின் வாழ்வில் முக்கியமான ஒரு பகுதியாக மாறியுள்ளன. இணையத்தில் உள்ள பல்வேறு தளங்கள், செயலிகள், வீடியோ பகிர்வு பக்கங்கள் மற்றும் ஷாட்டிங் தளங்கள் மூலம் சிறுவர்கள் தகவல்களை பரிமாறி புதுமைகளை அறிந்து நண்பர்களுடன் தொடர்பு கொள்கிறார்கள். ஆனால் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது பல சவால்கள் மற்றும் ஆபத்துகள் இருப்பதை தவிர்க்க முடியாது. இங்கு சிறுவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காரணங்களை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சமூக ஊடகங்களில் ஒருவரின் புகைப்படங்கள், வீடியோக்கள், முகவரி, தொலைபேசி எண் போன்ற தனிப்பட்ட தகவல்களை பகிர்வது மிகவும் ஆபத்தானது. இதை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளது. சிலர் உங்கள் தகவல்களை திருடி போலியான கணக்குகளை உருவாக்கலாம் அல்லது உங்களை பற்றி தவறான தகவல்களை பரப்பலாம். சில நண்பர்கள் அல்லது சமூகங்களை சேர்ந்தவர்கள் தவறான தகவல்கள், புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை பகிர்ந்து அவற்றை பார்த்து அனுப்பலாம். இதனால் மனநிலைக்கு பாதிப்பு ஏற்படலாம். உங்களை பற்றிய தவறான கருத்துக்களை உருவாக்க இதை பயன்படுத்தி சிலர் உங்கள் பெயரை கெடுக்க முயற்சிக்கலாம். சமூக ஊடகங்கள் ஒரு சாதாரண இடமாக தோன்றினாலும் சைபர் குற்றவாளிகள் அதிகம் செயல்படும் இடமாகவும் இருக்கின்றன. இத்தகைய குற்றவாளிகள் சமூக ஊடகங்களில் நீங்கள் வெளியிட்ட தகவல்களை பயன்படுத்தி உங்களை சுரண்டலாம். இதனால் மன உளைச்சல், சங்கடம் மற்றும் தனிமைப்படுத்தல் ஏற்படலாம். சமூக ஊடகங்களில் பல விளம்பரங்கள், லிங்குகள் அல்லது மெசேஜ்கள் தவறான நபர்களால் அனுப்பப்படலாம். இந்த மெசேஜ்கள் அல்லது லிங்குகள் துர்நோக்கம் கொண்டவை. அவற்றை பயன்படுத்தி கணினியை தாக்கவோ அல்லது உங்கள் நிதி விவரங்களை திருடவோ முயற்சி செய்யலாம். நேரத்தை வீணாக்கும் ஆபத்து. சமூக ஊடகங்களில் அதிக நேரம் செலவழிப்பது சிறுவர்களின் கல்வி, உடல் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். நேரத்தை யதார்த்தமான செயல்களில் செலவழிப்பதற்கு பதிலாக அவர்கள் நேரத்தை வீணடிக்கும் செயல்களில் ஈடுபடுகின்றனர். சிறுவர்கள் சமூக ஊடகங்களின் விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவது மிக முக்கியம். பல சமூக ஊடக தளங்கள் 13 வயதுக்கு குறைவானவர்களை சேர்க்க அனுமதிக்காமல் இருக்கின்றன. ஆனால் சிலர் தவறாக வயதை குறிப்பிட்டு தளங்களில் இணைகிறார்கள். இது ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்கலாம். விரைந்து செயல்பட வேண்டியவை: 1. சிறுவர்கள் சமூக ஊடக கணக்குகளை உருவாக்கும் போது தனி உரிமை அமைப்புகளை சரியாக பயன்படுத்துதல் அவசியம். 2. மரியாதையான நடத்தை. எப்போதும் மரியாதையுடனும் பொறுப்புடனும் சமூக ஊடகங்களை பயன்படுத்த வேண்டும். 3. புதிய நட்புகளை ஏற்கும்போது கவனம். யாரை நேரில் அறியாதவர்களிடம் பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும். 4. வல்லுநரின் உதவி. சந்தேகம் தோன்றும்போது பெற்றோர் அல்லது பெரியவர்கள் உதவியை நாடுவது முக்கியம். சுதந்திரம் என்ற பெயரில் தனிமையோ ஆபத்தோ வரக்கூடாது. சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கான சுதந்திரம் சிறுவர்களுக்கு முக்கியமானது. ஆனால் இதனுடன் வரக்கூடிய பொறுப்புகள் மற்றும் ஆபத்துகளையும் அவர்களும் பெற்றோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு தனிப்பட்ட தகவல்களை பகிரும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதும் சமூக ஊடகங்களின் விதிமுறைகளை மதிக்க வேண்டும் என்பதும் முக்கியம். இவ்வாறு பயனுள்ள தகவல்களை அறிந்து கொண்டு விழிப்புணர்வுடன் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.